வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி ஃபிசிக்கல் கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஜாக்பாட் தான் நம்ம கிடச்சிருக்கு சொன்னோம். நம்ம ஃபிசிக்கலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1 or 2 வேகன்சி பிஜிடிஆர் விட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அதிகமான போஸ்டிங். இது வரைக்கும் இந்த மாதிரி அதிகமான போஸ்டிங் நம்ம ஃபீல்டில் விட்டதே இல்லை. 1 or 2ங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான போஸ்டிங். ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. இப்போ எங்கள் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் யாராவது ஜாயின் பண்ணிச்சிங்க இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 or 2 போஸ்டிங் இது பெரிய போஸ்டிங். இந்த சான்ஸை கண்டிப்பாக விடாதீங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அது போக கொஸ்டின் பேங்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்காவது கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணுனாலும் உங்களுக்கு மோக் டெஸ்ட் மட்டும் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணுறோம். அதுபோக ஆன்லைன் கிளாஸ் டெய்லி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் மொத்தம் நம்ம சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 10 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 சிலபஸில் நீங்கள் எப்படியெல்லாம் யூனிட் எப்படி பிரித்து கவர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து பெர்செப்ஷன் அந்த மாதிரி ஷார்ட்டாக மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் எலாபரேட்டாக இல்லை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. வேறு எல்லாம் இது புதுசாலாம் ரொம்ப இது வந்திருக்காது. அடுத்து செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு இந்தளவுக்கு ஒரு யூனிட்டாக கொடுக்கல. இது கொஞ்சம் செப்பரேட்டாகவே ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி கொடுத்த மாதிரி செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக அத்லெட்டிக்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், அர்ஜுன் அவார்டு, ராஜீவ்காந்தி அந்த மாதிரி அவார்ட்ஸையும் கம்பைன் பண்ணி அந்த யூனிட்டை கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டை தான் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த யூனிட்டில். சிக்ஸ்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் நார்மலாக உள்ள அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. செவன்த் யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி. இது கொஞ்சம் புது யூனிட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. செவன்த் யூனிட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்டு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஏற்கனவே ப்ரீவியஸ் உள்ளதான். எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி மட்டும் இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோக எயித் யூனிட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ப்ராசஸ். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 2 யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. அந்த இதுதான் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8th and 9th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி 10வது யூனிட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நார்மலாக நம்ம ஃபிசிக்கல் ஃபீல்டில் உள்ளது தான் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த யூனிட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் படிக்கிறது எந்த இது பார்த்தீங்கன்னா 7th யூனிட்டு ஒன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 10th யூனிட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸுங்கிறதுல என்னதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பயோமெக்கானிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டார் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இதில் தனியாக ஒரு செப்பரேட்டாகவே ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 10வது யூனிட் பார்த்தீங்கன்னா பயோமெக்கானிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பயோமெக்கானிக்ஸ் சிலபஸ்லேயே கிடையாது. இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பயோமெக்கானிக்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எங்கள் ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு, அந்த ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.